இங்க சதாருங்கிறவனும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சதார் சடனா ஒரு நாள் திருநங்கையா மாறிட்டான். ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். சதாரோட டெய்லி ரொட்டீனே ரேஷன் கடைக்கு போய் வரிசையில நின்று எல்லாருக்கும் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுப்பான். அதுக்கு கூலியா சர்க்கரையும் கோதுமையும் வாங்கிப்பான். ஹீரோ ஒவ்வொரு வீக்கெண்டும் ஊருக்கு வந்துடுவான். ஹீரோ அப்பா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கதால அந்த கடையை ஹீரோ தான் வீக்கெண்ட்ல பார்த்துப்பான். சதாரும் அந்த கடையில் தான் சர்க்கரையும் கோதுமையும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போவான். ஆனா ஹீரோ அப்பாவுக்கு சதாரை சுத்தமா பிடிக்காது. இது கூட பேசாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறத ஊர்ல 4 பேர் பார்த்தா எவன்டா உனக்கு பொண்ணு கொடுப்பான்னு கேட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாரு. சதார ஊர்ல யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஒரு 4 பேர் மட்டும் சதாரை எப்ப பாரு வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ தான் வந்து காப்பாத்துவான். ஃபேமிலி சப்போர்ட் கூட இல்லாதப்போ ஹீரோ ஒருத்தன் தான் சதாருக்கு எப்பவும் துணையா இருப்பான். சதாருக்கு அதனாலேயே ஹீரோ மேல ஒரு லவ். எப்பவும் போல 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. அப்படி என்னதான் அந்த பேக்ல வச்சிருக்க, எப்ப பாரு கையிலேயே வச்சுட்டு அலையறன்னு தேடி பார்க்கறான். பார்த்தா 15,000 காசு வச்சிருக்கான். எதுக்கு இவ்வளோ காசு வச்சுட்டு டெய்லி ரேஷன் கடையில் நிற்கிறேன்னு கேட்டா, இந்த காசை எடுத்துட்டு போய் பாம்பேல ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். உனக்கு இப்ப பாரு ஒரே விளையாட்டு தான் போன்னு சொல்லி ஒரு லவ் லெட்டர் கொடுத்து உன் தங்கச்சி கிட்ட கொடுத்துடுன்னு ஹீரோ சொன்னதும் சதாரோட முகம் மாறிடுச்சு. கடைசியில நீயும் மத்தவங்க மாதிரி நான் திருநங்கையா இருக்கிறதால ஒதுக்குற பத்தியான சதார் அழறப்போ, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால தான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நானே பார்த்துக்கிறேன் போன்னு கோச்சிட்டு போயிடுறான். சரி சரி, முத என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குற, நானே கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். ஆனா வீட்டில் அவன் தங்கச்சி பார்த்ததும் அவனுக்கு கோவம் வந்து அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறான். அடுத்த நாள் ஹீரோவை பார்த்ததும் அவாய்ட் பண்ணிட்டு ஓடிடுறான். அவனை மடக்கி பிடிச்சி என்னடா சொன்னான்னு கேட்குறப்போ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவளை மறந்துடுன்னு சொல்லிடுறான். அவளுக்காக தான் நல்லா படித்து ஒரு வேலைக்கும் சேர்ந்தேன், இப்போ அவளை என்ன வேணான்னு சொல்லிட்டா, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழுதுகிட்டே போயிடுறான். இதை பார்த்ததும் நம்ம தங்கத்தை அள வச்சுட்டோமேனு சொல்லி சதாருக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. என்னதான் ஹீரோக்கு சரவணன் ஒரு பேர் இருந்தாலும் சதார் அவனை எப்போவுமே தங்கம்னு தான் கூப்பிடுவான். நைட்டு வீட்டுக்கு போய் இதையே நினச்சி அலறான். அடுத்த நாள் அவன் தங்கச்சி கிட்ட பேசி 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறான். இப்படியே 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நாள் மீட் பண்ணுறப்போ ஹீரோவோட மாமா பார்த்துடுறாரு. விஷயம் 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு சதார் தங்கச்சியை வீட்டில் அடின்னு அடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே தங்கம் உனக்காக வெயிட் பண்ணுறான், கிளம்புன்னு தங்கச்சி கிட்ட சொல்கிறான். சதார் ஒரு பக்கம் ஹீரோ கூட தங்கச்சியை சேர்த்து வச்சிடறான். இன்னொரு பக்கம் இவங்க ஊரை விட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு 2 பேர் வீட்லையும் தேடி கிளம்பிட்டாங்க. நீயும் எங்கள் கூட வந்துடுடா, இங்கேருந்து அவனை கொண்டுடுவாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு சதாரும் போகிற இடம் எப்படி இருக்குமோ என்னவோ, புதுசாக வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஜோடியாக சந்தோஷமாக இருப்பீங்க, நான் எதுக்கடா இடைஞ்சலான்னு கேட்டு கிளம்ப சொல்கிறான். அடிக்கடி வெத்தலை போட்டு உன் வாயை எடுத்துக்காத, உனக்காக டவுனில் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன், இதை யூஸ் பண்ணிக்கோ, உதடு சிவப்பாகும்னு சொன்னதும் அழுதுகிட்டே வாங்கிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி அழறான். இவங்களை வழி அனுப்புகிறான். அப்போ தான் தங்கச்சி சதா செலவுக்கு காசு கொடுத்ததா சொல்லி கொடுக்குறான். இந்த காசை தான் அவன் ஆப்ரேஷனுக்கு சேர்த்து வச்சிருந்தான், வண்டியை திருப்புன்னு சொல்கிறப்போ ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அதனால் கார் ஓட்டின ஃப்ரெண்டு வண்டியை நிப்பாட்டாமலே கிளம்பிடுறான். அப்படியே 1 வருஷம் ஓடிடுச்சு. இவங்களுக்கு குழந்தை பிறந்தது தெரிஞ்சதும் 2 ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. போகிற வழியில் சதார் எப்படி இருக்கான், அவன்கிட்ட இருந்து ஒரு தகவல் கூட இல்லைன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உங்களை அனுப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனை வீட்டில் யாருமே சேர்த்துக்கல, அவன் கிட்ட இருந்த ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த ஆத்தங்கரையிலேயே பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்தான். அப்பதான் சதாரை எப்பவும் அவங்களுக்கு அந்த 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுங்க வெறி பிடிச்ச நாய் மாதிரி சதாரை துரத்துறப்போ காப்பாற்ற சொல்லி எல்லார்கிட்டையும் கெஞ்சினான். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னாதான் கதவை திறப்பேன்னு அப்பா சொல்லிட்டாரு. அவன் அம்மாவும் இப்படி ஒரு அசிங்கத்துக்கு தொண போறதுக்கு பதில் நீ செத்து தொலைடான்னு சொல்லிடுறாங்க. அழுதுட்டே போனவனை அந்த 4 பேரும் வெறித்தனமா நாசம் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஊருக்கு போனதும் ஒருத்தனை சாகடிச்சு தான் எங்களை சேர்த்துப்பீங்களான்னு கேட்டு காரை விட்டு இறங்க மாட்டேன்றான். யாரோ கொன்னதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்போ, கொன்னது அவங்களா இருந்தாலும் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் காப்பாற்றிருக்கணும்னு சொல்கிறான். சதாரோட தங்கச்சிக்கிட்ட இருந்து பேரப்பிள்ளையே தூக்குறாங்க. நாளைக்கு இவனும் என் அண்ணன் மாதிரி திருநங்கையாக மாறிட்டானா இவனையும் கொல்றதுக்கான்னு கேட்டு தரமாட்டேன்றா. இப்போ 2 பேரும் கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் எப்பவும் இவங்க மீட் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்குறான். அந்த பாறையில் தங்கம் தங்கம்னு இவன் பேரை தான் எழுதி வச்சிருப்பான். அங்கே ஆற்றுல இருந்த சதாரோட பேக் எடுத்து பார்த்தா அதில் ஹீரோ கொடுத்த லிப்ஸ்டிக்கை சேஃபாக வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து அங்கேயே ஹீரோ கதறி அழறான். திருநங்கை மாறினது சதாரோட குத்தமா, இல்ல தான் நேசிச்சவனை அவன் காதலியோட சேர்த்து வச்சது சதாரோட குத்தமா?